சக் 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 February 14 வருது. அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுற மாதிரி தோணுது, வயிற்றுல பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறப்பெல்லாம் நர்வஸ்னஸ், 24/7 இந்த பொண்ணை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் இந்த Feb 14 ப்ரொப்போஸ் பண்ணிடலாமான்னு தோணுது. பட் அக்செப்ட் பண்ணுவாங்களா ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. I understand. இந்த வருஷம் கிடையாது, 2025 February 14 வந்தாலும் 2K கிட்ஸ்க்கு அப்புறம் எந்த கிட்ஸ் வருவாங்க? ஓகே, யார் வந்தாலும் இந்த வீடியோவை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வைக்கணும்னு நான் நினச்சேன். எதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா, நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தோன்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லாட்டி இந்த ஐ பட்டன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்காக ஹோப்ஃபுல்லி 2025 யூடியூப் வீடியோ மேக் பண்ணலாம். இப்போ எனிவே இந்த வீடியோவில் அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்க, ப்ரொப்போஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். எப்போ எக்ஸாக்டாக ப்ரொப்போஸ் பண்ணணும் இல்லை எப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதை வழக்கம் போல் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வழக்கம் போலையா? இந்த வீடியோ ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக், இது ஒரு காமன் சென்ஸ் தான், பட் இருந்தாலும் இந்த மிஸ்டேக்கை பண்ணுவாங்க. நிறைய பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனால் இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்துருக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியான சேட் கூட இருந்திருக்காது, ரொம்ப நாளாக பார்த்துட்டு மட்டும் இருந்திருப்பாங்க. டேரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொன்னால், அந்த ப்ரொப்போசலுக்கு அந்த பொண்ணு எஸ் சொன்னால் தான் வந்துட்டு அந்த பொண்ணு லூஸுன்னு அர்த்தம். எந்த ஒரு சென்ஸ் இருக்க பொண்ணா இருந்தாலும் அப்படி பண்ணா நோன்னு தான் சொல்லுவாங்க. இது தெரியாம எப்படி போய் நீங்க ஒரு பொண்ணு எவ்வளவு நாள் ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு நாளா பிடிச்சிருக்கு, இதெல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், அந்த பொண்ணுக்கு கிடையாது. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம அந்த ஒரு பொசிஷனுக்கு போயிடவே கூடாது. இது வந்து ரொம்ப சிம்பிள். என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கேவலமான மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்னு கிடையாது, யாராக இருந்தாலும் சில விஷயம்லாம் வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதில் ஒன்று தான், ஓகே நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்டாக தான் இருக்கோம், நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் என்னை பிடிக்கிற மாதிரி தான் தோணுது, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ப்ரொப்போஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வருவாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற சில சைன்ஸ்லாம் அந்த பொண்ணு எப்பயாச்சும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்காங்களா, எப்பயாச்சும் அந்த மாதிரியான சிக்னல்ஸ் வந்து உங்கள்கிட்ட பாஸ் பண்ணியிருக்காங்களான்னு லிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, சயின்ஸ் கிடையாது, ஹிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நம்பர் 1, அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அந்த பொண்ணு உங்களை ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். இது ரொம்ப 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 பேசிக். அந்த லைக் யூ எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஐ லைக் யூன்னு டேரெக்டாக சொன்னாலும் பரவாயில்ல, ஐ லைக் யூர் பர்சனாலிட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஐ லைக் யூர் ஸ்மைல்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஐ லைக் யூர் லுக், ஐ லைக் யூர் ட்ரெஸ், எந்த ஒரு டைப் ஆஃப் லைக் யூ இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். விச் பேசிக்லி மீன்ஸ் ஷீ லைக்ஸ் யூ இன் சம் வே. இது கூட ஒரு பொண்ணு உங்ககிட்ட சொன்னது இல்லைன்னா கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டாச்சும் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு நல்ல ஹிண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ லைக் யூ ஃபார் அப்படின்னு அந்த ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, இப்போ பார்க்க நீ நல்லா இருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுற, உன்னோட ஸ்மைல் நல்லா இருக்கு, உன்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ஆர் காம்ப்ளிமெண்ட் ஏதாச்சும் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹிண்ட் எல்லாருமே கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லையாச்சும் இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோன்னா ஒரு தடவையாச்சும் ஹே ஐ மிஸ் யூ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அதில் நிறைய கன்ஃபார்ம் நம்ம பண்ண முடியும். பட் அது சொல்லினாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் ஹிண்ட்டுக்கு போயிடலாம். இது போதும், இந்த ஹிண்ட்டு போதும். எப்பயாச்சும் லேட் நைட் கால்ஸ், லேட் நைட் சேட்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு அந்த ஒரு ஹிண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. எப்பயாச்சும் கிடையாது, ரெகுலராக. நம்மக்கிட்ட ஒருத்தவங்க 10 o'clock மேலேயோ 11 o'clock மேலேயோ ஒரு லாங் கான்வர்சேஷன், லாங் டெக்ஸ்ட் வந்துட்டு பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சின்ன க்ளூ இருக்குது, ஓகே நம்ம மேலே அவங்க இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க அப்படின்னு. பட் வெயிட், இதெல்லாம் வந்துட்டு பெரிய ஹிண்ட்ஸ்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் தான். இதை வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. இன்னும் நிறைய ஹிண்ட்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹிண்ட், இது இந்த லிஸ்ட்லேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹிண்ட். அது என்னென்னா,
she feels comfortable around you. ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட நம்ம பழகிறப்ப இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட்னா அந்த பொண்ணை நம்ம கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது. ஏன்னா யாருமே வந்துட்டு உடனே எல்லாம் மற்றவங்க கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். அப்படி ஒரு பொண்ணு உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கம்ஃபர்டபுள் இந்த சென்ஸ் எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்போ இந்த 10 ஃப்ரெண்டு கூட நம்மளே ஒரு ஆளாக கூட்டிகிட்டு போகாமல் நம்ம கூட மட்டும் தனியாக ஒரு டின்னருக்கோ ஒரு லஞ்சுக்கோ போனாங்கன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மகிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது கூட ஒரு நல்ல ஹிண்ட் தான். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்டிவ் ஹிண்ட் அப்படின்னு பார்த்தா பாய் பெஸ்டி இல்லை, ஸோ 2 டைப் ஆஃப் ஹிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு எஸ்ன்ற ஆன்சரும் நமக்கு கிடைக்கும், நோன்னு ஒரு ஆன்சரும் கிடைக்கும். எஸ்ன்ற ஆன்சர் எப்போ கிடைக்கும்னா, நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக என்கிட்ட இன்னொரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் இன்னொரு பையன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜலசியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி அந்த பொண்ணை இன்னொரு பையனை பிடிச்சிருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட சொல்லணும், நம்ம ஃப்ரெண்டு தான் என்ன அப்படின்ற ஷேர் பண்ணுறது மாதிரியும் பண்ணலாம். இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தான் ஸ்பாட் பண்ணி ஆகணும். நம்ம ஜெல்லஸ் ஆகணுன்றதுக்காக சொன்னாங்கன்னா எஸ் தான், இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நோ, அந்த பொண்ணுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இந்த பசங்களாம் நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஓகே நம்மக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறா, ஒரு வேளை இருக்குமோ அப்படிலாம் இருக்காது. நமக்கு ஃப்ரெண்டுன்னு என்ன அர்த்தம்னா, ஓகே இப்போதைக்கு ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம், ஃபியூச்சரில் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், பட் அவங்களும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரெண்டு தான், ஓகே நாட் ஆல் த டைம். நெக்ஸ்ட் ஹிண்ட், அவங்களோட சீக்ரெட்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறது. மற்றவங்ககிட்ட ரெகுலராக அவங்களோட நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணாத சில விஷயம்லாம் நம்மக்கிட்ட ட்ரஸ்ட் பண்ணி நிறைய சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ரெகுலராக வந்துட்டு அவங்க லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்கன்னா ஷீ ட்ரஸ்டஸ், அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படி ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மேலே அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்களும் ப்ரப்போஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், ஏன்னா ஷீ ட்ரஸ்ட் யூ அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்து இப்போதைக்கு செக் ஆகிருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் ஹிண்ட் பொசசிவ்னஸ். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கிடையாது, நம்ம அடுத்தது போயிடலாம். இது ஒரு நல்ல ஹிண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்மக்கிட்ட தான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ மற்ற கலீக்ஸ் கூடயோ ஸ்பெண்ட் பண்ணுற டைம் விட அதிகமாக நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்வியஸ்லி அது வந்துட்டு நம்ம மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இந்த அண்ணன் தம்பியாக பழகிறதுலாம் கணக்கு கிடையாது. மேபி நம்மக்கிட்ட ஒரு அண்ணனை கூட பழகலாம், ப்ரோஸ் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன், பட் நம்மக்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஹிண்ட்னு எடுத்து. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹிண்ட், இது இருந்தாலே போதும், இந்த செக் பாக்ஸை நம்ம டிக் பண்ணாலே போதும். எப்பயாச்சும் ஃப்யூச்சரை வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துருந்துச்சுன்னா, விச் பேசிக்லி மீன்ஸ் நம்மளை சேர்ந்து தான் நம்ம ஃப்யூச்சரை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன ஹிண்ட் நமக்கு கொடுக்குற மாதிரி. லைக் ஃப்யூச்சரில் நம்ம அது பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் நம்ம இது பண்ண போகிறோம், நம்ம சேர்ந்து இந்த மாதிரிலாம் இருக்க போகிறோம், இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று. அது கல்யாணம் தான் கிடையாது, ஏதோ ஒரு ஹிண்ட் ஃப்யூச்சரில் நம்ம கூட சேர்ந்து லிங்க் பண்ணி ஏதாச்சும் உங்ககிட்ட பேசியிருந்தாங்கன்னா தட்ஸ் a huge hint. ஓகே, அடுத்த ஹிண்ட் இந்த மாதிரி சொன்னால் போயிட்டே இருக்கும், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இவ்வளோ சொன்ன ஹிண்ட்டை நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஓகே, சரி இப்போ டிசைட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஹிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் வேணாம், நான் சொன்ன ஹிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த ஹிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு. இந்த ஹிண்ட்ஸ்லாம் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட காட்டியிருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஷீ இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் யூ. நீங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே இப்போயே இந்த Feb 14 டேரெக்டாக போய் ஒரு சின்ன ட்ராமா க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. எஸ், புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. ராகுல் நீ பட்ட சொல்லிட்டு போயிடுவேன், நான் போய் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஸ்டில் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா, நோன்னு சொல்லிட்டேன்னா என்னால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஓகே, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பொண்ணை நமக்கு பிடிச்சிருக்கு, நிறைய ஹிண்ட்ஸும் அந்த பொண்ணு கொடுத்துருச்சு, நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெயிட் பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் டைம். இப்போ உடனே டிசைட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா ஹேவ் ஃபன், பி ஹாப்பி. இல்லை ஒருவேளை அந்த பொண்ணு நோ சொல்லிட்டாங்கன்னா இப்போயே வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு இப்போ தெரியுது, ஒரு வேளை நான் ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு நோ சொல்லிடுச்சான்னு ஃபீல் பண்ணிகிட்டே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 6 months ஆகும், 1 year ஆகும், அதுக்கப்புறமும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது, எந்த ஒரு சேஞ்சுமே நடக்க போகிறது இல்லை. அட்லீஸ்ட் அந்த 1 year 6 months சேவ் பண்ணலாம்ல. ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, இதுதான் நானும் பர்சனலாக ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணேன்னா, வெயிட்
கனவா? ஏய், என்ன சொன்னான்னு தெரியலையே.